இன்றைய முக்கிய செய்திகள். துணைத் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கும் மரபை மீறியது பாஜக. மக்களவைத் தலைவர் பதவிக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு போட்டி. இளைஞர்களின் எதிர்காலத்துக்கான திட்டங்களே திராவிட மாடலின் தனித்தன்மை. காலியாக உள்ள 75,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என ஸ்டாலின் அறிவிப்பு. சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை எழுப்பி மீண்டும் அமளி. அதிமுக எம்எல்ஏக்களுக்கு ஒரு நாள் தடை. 8 மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்பு. கோவை, நீலகிரி மலைப்பகுதிகளுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. வணக்கம். நெருக்கடி நிலை பிரகடனத்திற்கு பிறகு மக்களவைத் தலைவர் பதவிக்கு போட்டி ஏற்பட்டுள்ள நிலையில் ஆளும் கூட்டணி சார்பில் திரு ஓம் பிர்லாவும் எதிர்க்கட்சிகள் சார்பில் திரு கொடிக்குன்னில் சுரேஷும் போட்டியிடுகின்றனர். 18வது மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 293 தொகுதிகளிலும், இந்தியா கூட்டணி 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. சுயேட்சை எம்பிக்கள் சிலர் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மக்களவையின் முதல் கூட்டம் நேற்று தொடங்கிய நிலையில் பிரதமர் திரு மோடி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் அகர வரிசைப்படி மாநிலங்கள் வாரியாக 280 எம்பிக்கள் பதவியேற்றனர். தற்காலிக மக்களவைத் தலைவர் திரு பர்துருஹரி மஹதாப் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். எஞ்சியுள்ள மக்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். ரேபரேலி தொகுதி எம்பியாக திரு ராகுல் காந்தி அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தியபடி பதவியேற்றுக் கொண்டார். அப்போது இந்திய ஒற்றுமை யாத்திரை என எதிர்க்கட்சியினர் முழக்கம் எழுப்பினர். ஸ்ரீ ராகுல் காந்தி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 39 எம்பிக்களும் தமிழில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். பெரும்பாலானோர் அரசியல் சாசன புத்தகத்தை கையில் உயர்த்தி பிடித்தும் நீட் தேர்வுக்கு எதிராக முழக்கமிட்டும் பதவியேற்றுக் கொண்டனர். வேண்டாம் நீட், பேன் நீட். மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகிய கனிமொழி கருணாநிதி எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மக்களவைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் ஒருமித்த கருத்து அடிப்படையில் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக இந்தியா கூட்டணி தலைவர்களிடம் அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது மக்களவை துணைத் தலைவர் பதவியை மரபுப்படி எதிர்க்கட்சிகளுக்கு ஒதுக்கினால் ஆளும் கட்சி நிறுத்தும் மக்களவைத் தலைவர் வேட்பாளரை ஆதரிக்க இந்தியா கூட்டணி கட்சிகள் தயாராக இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே உறுதியளித்தார். ஆனால் இந்த கோரிக்கையை பாஜக நிராகரித்துவிட்டது. இந்நிலையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மக்களவைத் தலைவர் பதவிக்கு திரு ஓம் பிர்லா மீண்டும் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. பாஜகவின் தன்னிச்சையான இந்த முடிவுக்கு பதிலடி தரும் வகையில் திரு கொடிக்குன்னில் சுரேஷை வேட்பாளராக இந்தியா கூட்டணி நிறுத்தியுள்ளது. மக்களவைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட இன்று நண்பகல் 12 மணிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய நிலையில் திரு ஓம் பிர்லா காலை 11:30 மணிக்கும், திரு கொடிக்குன்னில் சுரேஷ் நண்பகல் 12 மணிக்கும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். பாஜகவின் வீண் பிடிவாதத்தால் 1976க்கு பிறகு மக்களவைத் தேர்தலில் முதன்முறையாக போட்டி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால், மக்களவைத் தலைவரை ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தேர்வு செய்ய இன்னமும் தாங்கள் காத்திருப்பதாகவும், ஆனால் தங்கள் கோரிக்கை ஏற்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். ஆளும் கூட்டணியின் வேட்பாளரை தலைவராகவும், எதிர்க்கட்சிகளின் வேட்பாளரை துணைத் தலைவராகவும் தேர்வு செய்வதுதான் மரபு என்றும், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த 10 ஆண்டு காலமும் துணைத் தலைவர் பதவியை பாஜகவுக்கு வழங்கியதையும் திரு வேணுகோபால் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் இன்னும் 18 மாதங்களில் 75,000க்கும் மேற்பட்ட அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிக்கை ஒன்றை வாசித்த அவர், இளைஞர்களின் எதிர்காலத்தை எப்போதும் மனதில் வைத்து திட்டங்களை தீட்டி வருவதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் தனித்தன்மை என்று கூறினார். தொழில் வளம் நிறைந்த தமிழ்நாட்டை உருவாக்கிடவும், அதன் மூலம் நமது இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை பெற்றிடவும் பல்வேறு திட்டங்களை தீட்டி வருவதாக திரு ஸ்டாலின் குறிப்பிட்டார். திமுக அரசு பொறுப்பேற்று கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம், சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆகிய தேர்வு முகமைகள் மூலம் 32,774 பேர், உள்ளாட்சி அமைப்புகள், அரசு துறை நிறுவனங்கள் மூலம் 32,709 பேர் என மொத்தம் 65,483 இளைஞர்கள் பணி நியமனம் பெற்றுள்ளதாக திரு ஸ்டாலின் கூறினார்.
அரசு துறைகளில் மட்டுமின்றி பெருந்தொழில் நிறுவனங்கள் மற்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்களிலும் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் அரசு பணியிடங்கள், ஆசிரியர் பணியிடங்கள், மருத்துவ பணியிடங்கள், சீருடை பணியாளர் இடங்கள் மற்றும் முக்கிய துறைகளில் காலியாக உள்ள இடங்கள் என 75,000க்கும் மேற்பட்ட அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று திரு ஸ்டாலின் அறிவித்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக 17,595 பணியிடங்களும், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக 19,260 ஆசிரியர் பணியிடங்களும், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 3,041 பணியிடங்களும், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 6,688 பணியிடங்களும் நிரப்பப்படும். இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் 75,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் 2026ஆம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குல் நிரப்பப்படும். மத்திய அரசின் தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவனத்தின் புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் தனியார் நிறுவனங்களில் 77,78,999 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்து PF கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளில் அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று ஒரு நாள் மட்டும் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். அதற்கு அனுமதி மறுத்த பேரவைத் தலைவர் திரு அப்பாவு கேள்வி நேரம் முடிந்ததும் பேச வாய்ப்பளிப்பதாக கூறினார். அதனை ஏற்க மறுத்த அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். பேரவைத் தலைவர் இருக்கையை முற்றுகையிட்டு அதிமுகவினர் முழக்கமிட்டதால் அவர்களை வெளியேற்ற அவை காவலர்களுக்கு திரு அப்பாவு உத்தரவிட்டார். இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் பேரவையில் இருந்து கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து விளக்கமளித்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி உறுப்பினர்களும் கடந்த வெள்ளிக்கிழமை பேரவையில் விரிவாக பேசியுள்ளதாக கூறினார். அன்றைய தினம் முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக தனது கருத்தை பதிவு செய்யாமல் தேவையற்ற பிரச்சனையை இன்று கிளப்பியதாக தெரிவித்தார். கேள்வி நேரம் முடிந்த பின்னர்தான் மற்ற அலுவல்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விதிக்கு மாறாக பெரிய அலையை அதிமுகவினர் ஏற்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி பெற்ற 40க்கு 40 என்ற வெற்றி அதிமுகவினரின் கண்களை உறுத்துவதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். 40க்கு 40 அது அவருடைய மனசை உறுத்துது, கண்ணை உறுத்துது. அதை மக்களிடத்திலிருந்து எப்படி மாற்றுவது என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். சிபிஐ விசாரணையில் நம்பிக்கை இல்லை என்று தம்மீதான விசாரணைக்கு தடை உத்தரவு கோரிய எடப்பாடி திரு பழனிசாமி தான் தற்போது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோருவதாக திரு ஸ்டாலின் விமர்சித்தார். அரசு பாரதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதில் முறைகேடு நடந்திருக்கிறது, விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு சென்றபோது இது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னது. சிபிஐ மீது நம்பிக்கை இருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொண்டு அதை எதிர்த்திருக்க வேண்டும். ஆனால் சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் அதற்கு தடை உத்தரவு வாங்கிய வீராதி வீரர் தான் இன்றைக்கு சிபிஐ வேண்டும் என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்களை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யும் தீர்மானத்தை அமைச்சர் திரு KN நேரு கொண்டு வந்தார். அப்போது குறுக்கிட்ட திரு ஸ்டாலின் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு பதிலாக ஒரு நாள் மட்டும் தடை விதிக்கலாம் என்று கூறினார். அதனை ஏற்றுக்கொண்ட பேரவைத் தலைவர் அதிமுக உறுப்பினர்களை ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் 5வது நாளாக இன்று பெய்த சாரல் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதற்கிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் கன முதல் மிக கனமழை வரை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் நாளை மறுநாள் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவில் இடியுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாரில் 8 சென்டிமீட்டர் மழையும், நெல்லை மாவட்டம் ஊத்து, நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது.
இதனிடையே முல்லை பெரியாறு அணை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 117 அடியிலிருந்து 118 அடியாக உயர்ந்துள்ளது. வெளிநாடுகளில் மருத்துவ படிப்பு முடித்த மாணவர்களுக்கு புரொவிஷனல் சான்றிதழ் வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் அலுவலகத்தை உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளில் மருத்துவம் பயின்ற மாணவ மாணவிகள் இன்று முற்றுகையிட்டனர். வெளிநாடுகளில் பயின்ற தாங்கள் மத்திய அரசு நடத்திய மருத்துவ தகுதி தேர்வில் வெற்றி பெற்று ஓராண்டாகியும் புரொவிஷனல் சான்றிதழ் கிடைக்கவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். இதனால் தங்களுடைய மேல் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுவதாக அவர்கள் கூறினர். யுக்ரைன்லேருந்து கிராஜுவேட் ஆகிட்டு இப்போது ஜான்வரியில் வந்து எஃப்எம்ஜின்னு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணோம், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ நாங்கள் பாஸ் பண்ணி இங்கே கவுன்சில் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் அந்த எம்பசி ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் லேட் ஆகுதா, என்ன ப்ராசஸ் டிலே ஆகுதுன்னு தெரியல. ஸோ எங்களுக்கு இப்போது இன்னும் போஸ்டிங் போடுறதுக்கு லேட் ஆகுது. இங்கே ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க, அதை வச்சுட்டு தான் நாங்கள் இன்டர்ன்ஷிப் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இன்னும் எங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்காதனால எங்களால் எங்கேயும் ஜாயின் பண்ண முடியல. போன வருஷம் ஜூலை மாதம் எழுதினேன், 1 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறேன். அப்புறம் இன்னும் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை. கடைசியில் போயிட்டு நான் இப்போ விருதுநகர் ஜிஹெச்சில் எனக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. நான் போய் அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ஆனால் இன்னும் தராமல் இருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே 1 or 2 டேஸ்லேயே தந்துடுவாங்க. எனக்கு 1 மாதம் ஆச்சு, கால் பண்ணி கேட்டால் இப்போ வந்துடும் சொல்லிட்டு 2 வாரமாக சொல்லிட்டு இருக்காங்க. பிற மாநிலங்களில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு புரொவிஷனல் சான்றிதழ் வழங்கப்பட்டு விட்டதாகவும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டுமே சான்றிதழ் கிடைப்பது தாமதமாவதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மருத்துவ மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் 5 மாணவர்கள் மட்டும் அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். இனி வருவது செய்தித் துளிகள். 2வது முறை நீட் தேர்வு எழுதியவர்கள் நம்ப முடியாத அளவு அதிக மதிப்பெண் பெற்று தரவரிசையில் முன்னேறிய மோசடி அம்பலமாகியுள்ளது. பீகாரில் 2022ஆம் ஆண்டு தேர்வெழுதி தரவரிசையில் 2,10,00,000 ரேங்கில் இருந்த மாணவர்கள் மறுமுறை எழுதி 8,000, 13,000வது இடம் என முன்னேறி தற்போது அரசு மருத்துவக் கல்லூரிகளில் படித்து வருகின்றனர். இந்த ஆண்டு குஜராத் மாநில கோத்ரா அருகே உள்ள பள்ளி ஒன்றை தேர்வு மையமாக பல மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தெரிவு செய்துள்ளனர். அந்த மையத்தில் தேர்வு எழுதினால் விடை தெரியாத கேள்விகளுக்கு பதில்களை நிரப்ப 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். மத சார்பற்ற ஜனதாதள முன்னாள் எம்பி பிரஜ்வல் மீது 4வது பாலியல் வழக்கு பதிவான நிலையில் அவரை மீண்டும் போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்கின்றனர். பிரஜ்வல் பலாத்காரம் செய்து வீடியோ எடுத்து மிரட்டியதாக பெங்களூரு சிஐடி அலுவலகத்தில் கடந்த வாரம் ஒரு பெண் புகார் அளித்துள்ளார். பாஜக முன்னாள் எம்எல்ஏ பிரீத்தம் கவுடா உள்ளிட்ட மேலும் 2 பேரும் அந்த வீடியோவை வைத்து மிரட்டியதாகவும் பகிர்ந்ததாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து பிரஜ்வலை 1 வாரம் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் அனுமதி கோரிய நிலையில் வரும் 29ஆம் தேதி வரை 4 நாட்கள் விசாரிக்க பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் வளையப்பட்டி, அரூர், பரளி உள்ளிட்ட கிராமங்களில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் குடைபிடித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாமக்கல் பூங்கா சாலையில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். விக்கிரவாண்டி தொகுதி திமுக வேட்பாளர் அன்னியூர் திரு சிவா கிராம பகுதிகளில் வாக்கு சேகரித்து வருகிறார். அவருக்கு அமைச்சர் திரு பொன்முடி கஞ்சனூர், கொரலூர், மேல்காரணை உள்ளிட்ட கிராமங்களில் ஆதரவு திரட்டினார். பாமக வேட்பாளர் திரு சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திருமதி அபிநயா ஆகியோரும் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். துணை சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 100கணக்கான செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் செவிலியர்கள் கோரிக்கை மனுவை அளித்தனர். இந்திய பங்குச்சந்தைகள் வரலாறு காணாத உச்சத்தை தொட்டு முடிந்தன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 712 புள்ளிகள் அதிகரித்து 78,053 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 185 புள்ளிகள் உயர்ந்து 23,721 புள்ளிகளாக நிறைவடைந்தது. வர்த்தகத்தினிடையே 78,000 புள்ளிகளை கடந்த சென்செக்ஸ் 78,165ஆகவும் நிஃப்டி 23,754 புள்ளிகள் என்றும் வரலாறு காணாத உச்சத்தை தொட்டன. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1 கிராம் 53,440 ரூபாயாகவும் 1 கிராம் 6,680 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 70 காசுகள் குறைந்து 1 கிராம் 95 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நெருக்கடி நிலை பிரகடனத்திற்கு பிறகு மக்களவைத் தலைவர் பதவிக்கு போட்டி ஏற்பட்டுள்ள நிலையில் ஆளும் கூட்டணி சார்பில் ஓம் பிர்லாவும் எதிர்க்கட்சிகள் சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷும் போட்டியிடுகின்றனர்.
தமிழ்நாட்டில் இன்னும் 18 மாதங்களில் 75,000க்கும் மேற்பட்ட அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.